வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த முட்டி வலிக்கு வந்து என்ன செய்யலாம், என்ன பொருள் சாப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து முட்டி வந்து வயசு ஆக ஆக யூஸ்வலாக வந்து முட்டி வந்து தேய்மானம் ஏற்படும். அதை ஃபுல்லாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து நம்ம அதை வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அப்புறம் வந்து முட்டியில் வந்து அந்த ஜெல் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து இல்லை ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படிங்கும்போது எலும்பு ஒன்றோட ஒன்று உரசும்போது அந்த வலி ஏற்படும். அந்த மாதிரி வந்து ட்ரையாக ஆகும்போது என்ன ஆகும்னா வலி ஏற்படுறதுனால நெய் நட்ஸு அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அந்த வந்து செக்ரியேட் ஆகும். அது வந்து அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது வந்து செக்ரியேட் ஆகும்போது உராய்வு வந்து தவிர்க்கப்படும். அப்போ வந்து வலி வந்து கம்மியாகும் நம்மளுக்கு. இதில் மெயின் காரணம் வந்து வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் முட்டி வந்து வலி வருங்க. அதனால் வந்து வெயிட்டு வந்து கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகராக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இந்த வெயிட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால் வந்து வெயிட்டை கம்மி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதாவது வந்து எலும்புகளை வந்து பலமாக நல்லா வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பால், அப்புறம் வந்து முட்டை சாப்பிட்லாம். அப்புறம் தானிய வகைகள், கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அதாவது எலும்பெல்லாம் வந்து நல்லா பலமாகும். வலி வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும். நம்மளுக்கு கொஞ்சம் பேர் பண்ணிக்கலாம். 1-2 எக்ஸசைஸ் சொல்கிறேங்க நான். அது பண்ணோன்னா இனியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வந்து வலி இருந்ததுன்னா நீ கேப்புன்னு ஒன்று கடையில் கிடைக்குங்க மெடிக்கல் ஷாப்ஸ்லாம். அதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு போட்டோன்னா ரிலீஃபாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். இந்த நீஸ் கிட்ட வந்து வலி இருக்குது அப்படின்னா வந்து அது ரொம்ப பெயின் இருந்தால் பண்ண வேண்டாம். இப்போ நார்மலாக இருக்கும்போது இதை வந்து இப்படி காலை நீட்டி இப்படி இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி நீட்டி இப்படி இறக்கணும் ஸ்லோவாக. அந்த மாதிரி பண்ணும்போது நீஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆக்சுவலி எனக்கு லிகமெண்ட் டேரே ஆகிருந்தது. கால் நிற்கவே முடியாமல் இருந்தது. இந்த மாதிரி பண்ண வச்சு எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ரெகுலராக இது பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. முட்டி வந்து சில பேருக்கு வந்து அடிக்கடி வீங்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மஞ்சனத்தி இலைன்னு வந்து நிறைய வந்து தெரு ஓரமாக வளரும். அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து கட்டினா கூட அந்த வீக்கம்லாம் குறையும். பட் அது தெரிஞ்சால் அது பண்ணுறது நல்லது. இல்லைனா கடையிலேயே கேட்டால் சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கூட அது கூட கிடைக்கும். அதை வந்து கட்டினோன்னா சீக்கிரம் அந்த வீக்கமெல்லாம் இறங்கும். அந்த மாதிரி இறங்கினா தான் நம்மளுக்கு வாக்கிங்லாம் போகணும்னா கூட வலி இல்லாமல் இருக்கும், கம்ஃபர்டபுளாக போகலாங்க. இது வந்து எஸ்பெஷலி லேட் 40s 50s இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதாவது இதை வந்து நம்ம ஃபுட்டு வந்து டயட்டிங் அப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please to like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.